In the previous video, we discussed how do we find the roots or how we solve a quadratic equation by completing square. What are the steps? How do we start the completing square steps, and we discuss the basic things. Now only we are going to the theory. இப்போ தான் நாங்கள் உண்மையாக கிரேட் 11ல் இருக்கக்கூட அந்த ஆக்சுவலான பாட்டுக்கு போகிறோம். நேரத்தோட பார்த்த அந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நாங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸ்டைலில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஸ்டைலில் அதில் ரூட்ஸையோ இல்லாட்டி எக்ஸுக்குரிய ஆன்சரை நாங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுற அதில் பேசிக் ஸ்டெப்ஸ் என்னன்றதை நாங்கள் பார்த்தோம். இப்போ தான் உண்மையாகவே இந்த 13.3 செக்ஷன் உள்ளுக்கு வரப்போகிற கிரேட் 11ல் முக்கியமாக நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணின மாதிரி எக்ஸாமுக்கு எங்களுக்கு கேள்விக்கு வரக்கூடிய ஃபார்மேட்டில் உள்ள கேள்விகள் எப்படி வரலாம், அதை எப்படி நாங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் செய்ய போகிறோம். ஓகே, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா என்னன்றதான் நாங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிருக்கிறோம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு சொல்கிறது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். அதாவது நாங்கள் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டைலை நாங்கள் ரெண்டு மாதிரி டிவைட் பண்ணுவோம். சால்விங் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு ஸ்டைலில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேக்டரைசிங் ஒரு ஸ்டைல், ஃபேக்டரைசிங் ரெண்டாவது ஸ்டைலில் நாங்கள் ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒன்று தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஸ்டைல். ரெண்டாவது ஸ்டைல் ஈக்குவேஷன் மெத்தட். லாஸ்டா நாங்க படிக்க போறது ஈக்குவேஷன் மெத்தட். மோஸ்ட்லி எங்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸா வாரது இந்த ரெண்டு டைப். அந்த ரெண்டு டைப்பும் எங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா நாங்க கிரேட் 9ல இருந்தே நாங்க படிச்சு கொண்டு வர அந்த ஃபேக்டரைசிங் சொல்ற அந்த செக்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் செய்யலாம். அதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் செய்யறது எங்களுக்கு விளங்கினாதான் நாங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு போறோம். அப்ப பொதுவா if you solve a quadratic equation, there are main two ways. So if you want to find the root of a quadratic equation, or if you want to solve a quadratic equation, we have two main categories, ways to find the x. One of the way we study factorizing method. Okay. The other way, we have two parts. The one of the way is completing square. So these two இந்த ரெண்டு செக்ஷனும் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசிங் செய்ய இயலாதோ, எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ண இயலாத மாதிரி இருக்குதோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஸ்டைலும் ஈக்குவேஷன் ஸ்டைலும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ண ஏழுமான ஒரு ஈக்குவேஷனாக இருந்தால் அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோ ஈக்குவேஷனோ நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் வேயை நீங்கள் யூஸ் பண்ண இயலாது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் செக் பண்ணணும், அவர் ஃபேக்டரைசிங் செய்ய ஏழுமான ஈக்குவேஷனாக இருந்தால் ரைட், ஃபேக்டரைசிங் தான் ஒரே ஒரு வே. வேற எந்த வேலையும் நீங்கள் ஆன்சர் எழுத இயலாது. ஃபேக்டரைஸ் பண்ண இயலாண்டா யூ கேன் சூஸ் டூ வேஸ். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபேக்டரைஸ் பண்ண இயலாண்டா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் யூஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஆர் யூ கேன் யூஸ் ஈக்குவேஷன். ஃபேக்டரைஸ் பண்ண இயலாததுக்கு தான் இது. அப்போ இதான் உங்களோட ஓ லெவலுக்குரிய கொஸ்டின். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி அது செய்யற. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண இயலாத ஒரு ஈக்குவேஷனை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்றதை நாம இதில் பார்க்க போறோம். அப்போ நல்லா வச்சுக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்றது ஒரு ஸ்டைல், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஒரு ஸ்டைல், ஈக்குவேஷன் மெத்தட் ஒரு ஸ்டைல். ஈக்குவேஷன் மெத்தடும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரும் ஃபேக்டரைஸ் பண்ண இயலாத ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் 2-3 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். Okay students, we have the first example. Find the roots of 2x squared 5 plus 5x plus 1 is equal to 0. So same question, a quadratic equation is given. They ask to find the roots. Equation solve பண்ணுங்க, x கண்டுபிடிங்க,
x ட வேல்யூ என்ன இல்ல ரூட்ஸ் என்ன அதான் அவங்க கேக்குறாங்க. ஓகே, if you observe the question given with the previous questions we discussed in the factorization style, extra data is given. The extra data is take square root of 17 is equal to 4.123. If you analyze with the previous questions in the exercise also, we didn't have this kind of extra data and square root value. எங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின்லயும் வந்து ஃபேக்டரைசேஷன் ஸ்டைல்ல தரல. அப்படின்னா இதான் அந்த கீ பாயிண்ட். எந்த ஒரு ஈக்குவேஷனையும் இது ஃபேக்டரைஸ் பண்ண இயலுமா ஃபேக்டரைஸ் பண்ண இயலாதான்னு நீங்க செக் பண்றதுக்கு ஒரு டைம் போகும். அப்ப நீங்க ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப்னா எந்த மெத்தட்ல இருந்து தந்து இல்ல, அது ஃபேக்டரைசேஷன் செய்யறையா ஃபேக்டரைசேஷன் இல்லாத கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா எதுவுமே உங்களுக்கு இங்க தந்து இல்ல. ஸோ யூ ஹாவ் டு செக் 2x squared plus 5x plus 1 this quadratic expression have any factors or not ன்னு சொல்லி நீங்க அதை செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு யூ ஹாவ் சம் டைம். உங்களுக்கு அதுக்கு டைம் போகும். அதுக்கு டைம் எல்லாம் தேவையில்லை. ஈஸியா அந்த பாயிண்ட் நீங்க விளங்கி கொள்ளலாம். எங்க சார் ஒரு இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாவா ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஒன்று தந்திருக்கிறாங்கண்டா ஃபேக்டரைசேஷன் செய்ய இயலாத ஈக்குவேஷன்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ தருவாங்க. ஃபேக்டரைசேஷன் செய்யலுமான ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா just the question find the roots of the quadratic equation, that's all. இந்த பாயிண்ட் ஒன்றே போதும் இவர் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நாங்கள் செக் பண்ணலாம் தேவையில்லை. செக் பண்ணுங்க, நீங்க ஃப்ரீயா இந்த செக் பண்ணி பாருங்க இவரை ஃபேக்டரைஸ் பண்ண இயலுமா. ஷூரா ஃபேக்டரைஸ் பண்ண இயலும். நாங்கள் ப்ரீவியஸா நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஒன்று செஞ்சு பார்த்தோம். அது ஃபேக்டரைஸ் பண்ண இயலுமான ஒரு ஈக்குவேஷன் தான் நாங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஸ்டைல்ல செஞ்சோம். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண இயலுமான ஒரு இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல செய்யலாம். ஆனால் எங்களோட சிலபஸ் படி எங்களோட ஒர்க்கிங்ல நாங்கள் கொஸ்டனுக்கு ஆன்சர் எழுத போகல. ஃபேக்டரைஸ் பண்ண இயலாத இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸுக்கு தான் அந்த ஸ்டைலை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஐடென்டிஃபிகேஷனுக்குரிய இது ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஒன்று எங்களுக்கு தந்திருந்தாங்கண்டா அவரை நாங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ண இயலாத ஈக்குவேஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். வாங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். The question is 2x squared plus 5x plus 1 is equal to 0. In the previous example, we said important two things. The first one is always the coefficient of x squared should be 1. Okay, always the coefficient of x squared should be 1. Without the coefficient 1, you can't do correctly the completing square. Always it should be 1. சரி, அது அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்தாலும் கூட நீங்க அதை ஒன் ஆக்கி செய்வீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எங்களோட கொஸ்டின்ல இதுலயும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒன்று வராது. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் மெயின் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஆல்வேஸ் 1 பாயிண்ட் நினைவு வச்சுக்கோங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் வேலை இவரை நாங்க 1 ஆக்குறதுக்குரிய வேலை செய்யணும். அப்படின்னு என்ன செய்யணும்? we should divide entire equation by 2, then only we can have the coefficient 1. So divided by 2, so divide பண்ணினா x squared, divide பண்ணினா 5 over 2x, divide பண்ணினா 1 over 2 is equal to 0. Okay, அப்ப first step coefficient of x squared is 1. The second step, the given third element in a half. இந்த half எப்பவுமே suitable இல்லாத ஒரு ஆளா தான் இருப்பார். அதனால தான் இவரை டைரக்டா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் செய்யல. ஸோ இவரை நாங்கள் ஈக்குவேஷனுக்கு அங்கால அனுப்பிட்டு சூட்டபிளான ஒரு தேர்ட் எலிமெண்ட்டை நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஷுட் சேஞ்ச் த ஹாஃப் இன்டு த அதர் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 5 over 2x. த third element is blank, empty. Use the knowledge we discussed in the activity that 13.3 first activity. So we have the first element and the middle element. We should find the third element. How do we find the third element? Divide the second element coefficient by 2. So 5 over 2 divided by 2, that is 5 over 2 into half. So that is 5 over 4. So the divide பண்ணி 2 ஆல divide பண்ணி வரப்போற r always b. So third element என்ன சொல்றது? b squared. அப்ப 5 over 4,
5 over 4 all squared. அவர்தான் the third element. அப்ப எவ்வளவு வரப்போகுது 25 over 16. ஓகே, so 25 over 16 நீங்க இந்த இடத்துல போட்டீங்க. இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கான third element. ஓகே, 25 over 16 வந்து நாங்க அங்கால போட போறோம். ஏன்னா நாங்க புதுசா ஒன்று ஆட் பண்ணிருக்கிறதுனால ஈக்குவேஷன்ல ரெண்டு சைட்ல நாங்க சேம் வேல்யூ ஆட் பண்ணணும். இவருக்கான ரீசன் வேற, அவருக்கான ரீசன் வேற. ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, எங்களோட ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷனை எங்களுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்தேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துறதுக்கு நாங்க எடுக்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட். எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் என்ன எக்ஸ், 25 over 16, ஸ்கொயர் ரூட் 25 க்கு என்ன 5, 16 க்கு என்ன 4. சேம் எங்கட b நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற b. ஓகே, மிடில் எலிமெண்ட் ட சைன், ஸ்கொயர் ட பைனோமியல் ட சைன். சோ பிளஸ் all squared equal. இங்க எங்கட LCM work. என்ன LCM? 16 LCM. So 8 times minus 8 plus 25. So எங்கட left hand side ல இருக்க போறது x plus 5 over 4 all squared equal minus 8 plus 25, that is plus 17 over 16. Okay, 17 into value வந்து இங்க இருக்குது, இங்க ஒரு 17 வந்திருக்குது. அடுத்த ஸ்டெப் எழுதினதே போற நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணோம். சோ x ஃபைண்ட் பண்ணனும்டா, ஸ்கொயர்ட் நாங்க ஈக்குவேஷனுக்கு அங்க மூவ் பண்ணனும். சோ x plus 5 over 4 equal plus or minus square root of 17 over 16. plus or minus ஏன் போடுறோம்? ஸ்கொயர் ரூட்டுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவால தான் x க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ரூட்ஸ் னு சொல்றது எப்பவுமே ரெண்டு வேல்யூ. ஓகே, so அப்ப x plus 5 over 4 equal 16 square root இருக்குது, 17 க்கு square root இல்ல. so plus or minus square root of 17 over 16 the value 4. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ வரப்போகுது, அந்த வேல்யூவை தான் இங்க அவங்க தந்திருக்கிறாங்க. அப்படின்னு அவங்களோட கொஸ்டின்ல ரெண்டு கீ பாயிண்ட் இதால இருக்குது. முதலாவது ஸ்கொயர் ரூட் வேல்யூ தந்தாங்கண்டா தந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ன்றது கிளியர். ரெண்டாவது, நீங்க கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் செஞ்சு கொண்டு வர்ற நேரம் சேம் ஸ்கொயர் ரூட் வேல்யூ இங்க வந்துட்டுண்டா நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படலாம். நீங்க செஞ்சிருக்கிற ஸ்டெப்ஸ் சரி, கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அதுலேயும் ரேரா மிஸ்டேக் ஆகிற இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரலாம், வந்து இந்த சேம் வேல்யூ இங்கே வந்து இருக்குது. ஓகே ரைட், நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் காப்பி பண்ணுங்க, எங்களுக்கு இடம் இல்லை, நாங்கள் அழிக்கிறதுக்கு இருக்கிறோம். ஸோ அடுத்த செக்ஷனை நான் அங்கால எழுதுவோம். ஓகே, ஃபைனலாக எக்ஸ் பிளஸ் 5 over 4 is equal to plus or minus square root of 17 over 4. ஓகே, பிளஸ் மைனஸ் ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு வேல்யூ கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 over 4 equal root 17 over 4. So the positive value O x plus 5 over 4 is equal minus root 17 over 4. Okay, இப்போ 17 குரிய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 5 over 4 plus 5 over 4 அங்கால போனேன்னா plus 4.123 over 4. X equal minus 5 over 4 minus 4.123 over 4. Okay, so denominator same. So subtraction addition direct நடக்க போகுது. So plus 5 minus 5 plus 4. So subtraction நடக்க போகுது. Subtraction செஞ்சீங்கன்னா இது 5.00, அது 4.123. So 10 minus 3 7, 9 minus 2 7, 9 minus 1 8, 0.887 minus over 4. So divide பண்ணீங்கன்னா minus 0.21379. So அது ஒரு ஆன்சர். x equal minus 0.219. அடுத்த ஆன்சருக்கு நாங்கள் போனோம்னா சேம் வேலை நடக்க போகுது. டினாமினேட்டர் சேம் சைன். ஸோ அடிஷன் நடக்க போகுது. ஸோ மைனஸ் 9.123 over 4. ஸோ டிவைட் பண்ணினோம்னா மைனஸ் 2. 1 பேலன்ஸ் 11ல் 2 times
8 3 balance 32 ல 8 32 3 ல இல்ல 0 so x equal minus 2.28 x equal minus 0.219 ரெண்டு ரூட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் எங்களோட ஓ லெவலுக்கு வரையிலுமான ஒரு கொஸ்டின் டைப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டிங் ஸ்கேருக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது நாங்கள் அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்